ஆற்காடு ராமசாமி முதலியார் அக்டோபர் 14, 1887 இவருடைய பிறந்த நாள். இந்த நாளை நினைவு கூறுறதுக்காக தான் இந்த டெய்லி அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இவரை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவர் நான் படிக்கும்போது ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டு இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கல, அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப திகைப்பான விஷயம். ஏன்னா ஒரு 2 கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபுல் அனாலிட்டிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு பிரெயினியால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே எதிர்பார்த்து ஒரு சில இடத்துலலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அவர் ஒரு லாயர் அண்ட் டிப்ளமேட்னா இப்போ இருக்கிற ஜெய்சங்கர் இருக்காரு, நிறைய இடத்துக்கு போகிறாரு, நிறைய விஷயங்கள் டிப்ளமேட்டாக பண்ணுறாரு. இப்போ கூட ஆப்கானிஸ்தான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அப்போவே அவர் டிப்ளமேட்டு. ஸோ இவர் சீனியர் லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்போ இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றதுல ஒரு சீனியர் லீடராக இருக்காரு. இவரோட இனிஷியல் டிகிரி MCCயில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் லா மெட்ராஸ் லா காலேஜில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1920 26 வரைக்கும் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பராக இருக்கார். அப்படியே 1931 to 34 திருப்பியும் அவர் பதவி வைக்கிறார். அதுக்கப்புறம் தோற்று போகிறாரு, MLA கேண்டிடேட்டாக நின்று. அதுக்கப்புறம் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிரிட்டிஷில் 1939 41 வரைக்கும் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா வின்ஸ்டன் சர்ச்சில்? ஸோ அவரு கீழே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பெசிஃபிக் வார் கவுன்சிலில் ஒரு முக்கியமான மெம்பராக 1942 45 நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றாருக்குல அசம்பிளிலாம், அந்த மாதிரி பிரிட்டிஷ் அப்போ வச்சிருந்தது தான் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அதுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிவான் ஆஃப் மைசூர் கிங்டம் 1946 49 வரைக்கும் மைசூர் கிங்டமோட டிவானாக இருந்திருக்காரு. ஸோ இதுதான் இவருடைய வரலாறு. அக்டோபர் 14, 1887 பிறந்து கிட்டத்தட்ட 1972 நம்ம கிட்டேருந்து மறைஞ்சிருக்காரு. ஸோ இவரோட வரலாறு இந்தியாவையும் பார்த்துருக்காரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் பார்த்துருக்காரு அப்படின்றது தான். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு, ஹிஸ்டாரிக்கலான அப்டேட்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.